ஆவியானவர் சிம்சோன் மேல் இருந்தார். ஒரு சிங்கம் வந்தது, அதை அவன் கிழித்து போட்டான். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற உங்கள் மேல் பிசாசு கர்ஜித்து கொண்டு வருவான். பயப்படாதீங்க, கிழித்து போட கர்த்தர் உங்களுக்கு வல்லமை தருவார். பிசாசை கண்டு பயப்படாதீர்கள். அடுத்தது அந்த 30 பேரை கொன்று, அவர்கள் எல்லாம் யாரு? அவனை வஞ்சித்தார்கள். அவர்களை கொன்று அவர்கள் உடைகளை எடுத்து அவங்களுக்கெல்லாம் அந்த விடுகதை நிமித்தம் 30 பேர் அவங்க தேசத்தில் இருக்கிறதே கொன்று கொடுத்தான். நஷ்டம் வராமல் தடுத்தார். அடுத்தது அவனுக்கு மீண்டும் அநீதி இழைக்கப்பட்ட பொழுது 150 ஜோடி நரிகள், அதாவது 300 நரிகளை பிடித்து அவன் என்ன பண்ணான்? தீப்பந்தம் கட்டி வயல்ல விட்டான். திராட்சை தோட்டம், ஒலிவ தோட்டம் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன சொல்ல வருகிறேன்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவன், தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்ட அவரால் நடத்தப்படுகிற ஒருவன் பிசாசுகளினுடைய ராஜ்யத்திற்கு நஷ்டத்தை கொண்டு வருவான். அடுத்தது அவனை கட்டி கொண்டு போகிறார்கள். அப்போது அங்கே நடக்கிற சம்பவம், அவன் இப்படின்னா கயிறெல்லாம் அந்திரிச்சு உடனே கீழே கிடந்த தாடை எலும்பு, அதாவது கழுதையினுடைய முகம் இருக்கு இல்லையா, அந்த முகத்தினுடைய தாடை எலும்பு, அதை அந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்களாம் எடுத்து இப்படி விளாண்டுட்டு இருப்பாங்க. அந்த தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை அடித்து கொன்றான். பாருங்க, எந்த மனித சேனையும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை மேற்கொள்ள முடியாது என்று சத்தியத்தை தேவன் உள்ளே எழுதி வைத்திருக்கிறார். அடுத்தது பட்டணத்துக்குள்ள அடைச்சிட்டாங்க. இப்ப வெளியே வந்தா கொன்றணும்னு சொல்லி சுத்தியும் பதிவிட இருக்கிறார். ஆனால் சிம்சோன் நடு இரவிலே எழுந்து அதை பிடுங்கி கொண்டு அந்த பட்டணத்தினுடைய பெரிய வாசலவே கொண்டு போய் மலை மேல கொண்டு போய் வச்சார். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதனை எந்த கயிறுகளால் கட்டவும் முடியாது, எந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக அடைக்கவும் முடியாது. ஆக பிசாசை கிழித்தெறிகிற பலன் ஆவியானவர் மூலம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. மனிதர்களுடைய வஞ்சனைகளை அறிந்து அவர்களை அழிக்கிற பலன் நமக்கு ஆவியானவர் மூலம் வருகிறது. அவருடைய கிரியைகளை அழிக்கிற பலன். 3வது, அவனை யாராலும் பில்லி சூனிய மந்திர வல்லமைகளால் கட்ட முடியாது. 4வது, எந்த ஒரு சூழ்நிலையும் அவனை அடைத்து வைக்க முடியாது என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆக ஆவியானவருக்கு நிறைந்து வாழும் பொழுது உங்கள் வாழ்விலே நீங்கள் வெற்றி மட்டுமே பெறுவீர்கள். ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் பெரியவர். அவர் உங்களை ஆலயமாக மாற்றி இருக்கிறார். அவர் உங்களை தேவனுடைய வீடாக மாற்றி இருக்கிறார். அவர் உங்களை தேவனுடைய பண்ணையாக, தேவனுடைய மாளிகையாக உருவாக்கி உங்களுக்குள்ளேயே வாசம் பண்ணுவோம். உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தவும், காப்பாற்றவும், பராமரிக்கவும் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆக ஆவியானவருடைய